நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இதுங்க ஏன் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்குதுங்க? அதுவும் இவன் ஏன் இந்த அட்மிட் புள்ள கூட உட்காந்துருக்கான்? ஏன் சிஸ்டர் உண்மையாவா இவ்வளோ நடந்திருக்கா? எனக்கு ஒன்றுமே தெரியல பாருங்களேன். அடா ஆமாம்மா, நீ வேற, நானே ரொம்ப ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுங்கெல்லாம் பற்றியா நம்மளை கூட்டு வச்சுட்டு எதுக்கு கூட்டன்றதே தெரியாமல் சமோசாவும் ஆறிப்போச்சு, டீயும் ஆறிப்போச்சு. ஆனால் இதுங்கன்னு டீ ஆற்றி முடிக்கல. ஆமாம், இந்த ஆரஞ்சு மண்டை நடுவில் நின்று ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இதுங்க ரெண்டுத்தையும்? அவனுக்கு என்ன விஷயம் தெரியாது பார்த்துக்க. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் ஷாக் ஆவான். அவன் ராம் ப்ரோ வாயால் கேட்டால் தான் நல்லாயிருக்கும். அதான் நான் சொல்லலை, உங்ககிட்ட மட்டும் சொல்லிருக்கேனே. ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சிஸ்டர். தர்மாசாரியும் தாருமதி மேடமையும் பார்க்கட்டு வீடு பார்த்து மட்டும் என்ன போகுது. ஒன்னே தான் ரொம்ப நல்லா பார்க்குறான். நீ எங்கேயும் ஓகே பண்ணுறியா சிஸ்டர்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஆஃபீஸில் வரும்போது டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். இந்த டீட்டெயிலில் யார் சிஸ்டர் உங்களுக்கு சொல்கிறா? ஜென்ரல் நாலேஜ். யாரும் சொன்னாங்க? ஆரஞ்சு பண்ணி உன் பின்னாடி தான் சுற்றுறான். ஆமாம் சிஸ்டர், ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து என் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் நான் தான் ஓகே பண்ணுறேன். ஏன் அப்படி பேசாமல் அவனுக்கு நீ வாழ்க்கை கொடுக்க வேண்டியதானே? கொஞ்ச நாள் சுத்தட்டு சிஸ்டர். உடனேலாம் ஓகே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், யாருமே தெரியாது. அதான் சுத்த விட்டுருக்கேன். ஓ அப்படி? அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தானே? அப்படி சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்லலாம். ரைட்டு விடு. எந்த ஒரு லவ் பண்ணுற பிள்ளையும் லவ் பண்ணுற பையனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஏன் யோசிக்கிறீங்க? லவ் பண்ணா தெரியுமா சொல்லணும் தெரியுமா? ஏன் சிஸ்டர் நீங்கள் லவ் பண்ணலையா? எங்கே ஆரஞ்சு மட்டும் காமெடி ஆக்டராக இருக்கான். அவனுக்காச்சும் ஸ்டார்டிங்லேருந்து உன்னை பேரை காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆள் எங்கே இருக்கானே தெரியலையே. காமிச்சா நல்லா தான் இருக்கும். பாருங்களேன், வானத்துலேருந்து குதிச்சு வர போகிறாரு. நம்ம இசை சிஸ்டரை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒருத்தர். அப்படியா சொல்கிறேன்? குதிச்சு வருவானா? யார் சிஸ்டர்? கண்டிப்பாக வருவாங்க பாருங்களேன். வரட்டும் வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன்னு. ஏன் தங்கம், மாமா இன்னைக்கு ஆஃபீஸில் இல்லை, நீ ஃபீல் பண்ணியா? ஆரம்பிச்சிட்டான். ஆமாடாம், காலையில் தானே அந்த மாதிரி இது பண்ணேன். திடீர்னு நீ இல்லைன்னொன்னே நான் ஒரு ரூமுக்கு வந்து அப்செட் ஆகிட்டேன் தெரியுமா? நான் எது பண்ணா இந்த புள்ள போய் பார்த்துட்டு அப்செட் ஆகாம இல்லைன்னொன்னே? இன்னைக்கு போகிறப்ப என் கூட தானே வருவேன், அப்போ பார்த்துக்கலான்னு. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத தங்கம். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலையே கிடையாது. நான் ஏதாவது வேலை பார்த்தா தான் ஹாஸ்பிட்டல் போகலாம். ஓவரா பேசுகிறேன்னு வாயமுடு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ சொல்லுது பாரு இந்த பிள்ளை வாய முடியும். ஏப்பா முடியலடா சாமி. டேய், ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகிற டைமில் எங்களையும் போக விடாமல் நீங்களும் போகாமல் இங்கே உட்கார வச்சு என்ன கதை சொல்கிறதுக்குடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தானடா கேட்ட ரொம்ப நாளாக அட்மின் புள்ளியை பற்றி சொல்லு, அட்மின் புள்ளியை பற்றி சொல்லுன்னு. அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். அப்படி என்ன சொல்ல போகிற சொல்லு. சரி, இவன் பக்கத்தில் போனாலே போய் இவனை பிரித்து விடுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் அடிப்பேன். இப்போ இவ்வளோ க்ளோஸ்அப்பில் உட்காந்துருக்கான், என்ன கதை? அவன் பொண்டாட்டி பக்கத்தில் அவன் உட்காராம வேற யாருடா உட்காருவா? என்னடா சொல்கிற? அவன் பொண்டாட்டியா? இவங்க தான் மச்சான் அவன் லவ் பண்ண பொண்ணு. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. பழசெல்லாம் மறந்துனால இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டான். டேய், லவ் பண்ணான்றதெல்லாம் கட்டு தான். இப்போ தான் இந்த பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. இப்போ எப்படி அவன் லவ் பண்ண முடியும்? அந்த குழந்தையா வந்து தான் மச்சான். ரொம்ப லேட்டு தெரியுமா? எனக்கு இந்த பாட்டை ஹாஸ்பிட்டல்லே போட்டாங்க. இவனுக்கு ஆஃபீஸ் வந்து தான் போட்டிருக்காங்க இந்த பாட்டை. ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னடா ஏதோ சட்டை பேண்ட்டை மறந்துட்டான்ற மாதிரி சொல்கிற? அவன் பழசெல்லாம் மறந்துட்டான். திடீர்னு அவங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா அவன் ஷாக் ஆகிடுவான்றதுனால தான் அப்பப்போ உன்னை போய் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். கடைசியில் பார்த்தா குழந்தையா அவன் தான் இருக்கும்னு எனக்கே தெரியாது மச்சான், இப்போ தான் தெரியும். டேய், ஃப்ளாஷ்பேக் இருக்கலாம்டா. அதுக்குன்னு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃபேமிலியே வாடா இருக்கும். தெரியலையே மச்சான், அப்படி தான் அவனுக்கு இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு கல்யாணம் தான். அதான் நாளை பின்ன என்ன மச்சான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இதை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு நீ கேட்டினா நான் என்ன பண்ணுறது சொல்லு. அதான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு கூட்டேன். எப்படி பிள்ளையோட ஃபஸ்ட்டு பர்த்டே கூப்பிடலான்னு இருந்தீங்களாடா? அவ்வளோ தூரத்துக்குலாம் போக மாட்டேன் மச்சான், நீ ரொம்ப பண்ணுறேன்னு. அப்புறம் இன்னொரு நியூஸு. இதுவே எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா வச்சுருக்கீங்க? அந்த பிள்ளை கன்சீவாக இருக்குல்ல? ஆமாம், இப்போ என்னதுக்கு? அது ட்வின்ஸா மச்சான். என்னடா சொல்கிற? ஐயோ கடவுளே, நம்ம இப்படிலாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுலையே. ஏன் மச்சான், நானும் பழசெல்லாம் மறந்து பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு புள்ள எல்லாம் கிடைக்குமா மச்சான்? நீ தூங்கினாலும் கிடைக்காது, தூங்கலனாலும் கிடைக்காது. அதான் ஸ்கிரிப்ட் தெரியுமா? ஏன் அப்படி மச்சான்? மெயின் பேரெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் காமெடி பேரை சேர்த்து வைப்பாங்க, சரியா? ஓ இல்லை மச்சான், நான் வேணா தூங்கி பார்க்குறேன். தூங்கி ஏந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அப்புறமா ஞாபகம் வந்தா எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கும்ல. ஆரஞ்சு, இதெல்லாம் ஓவர் திங்கிங்னு உடம்புக்கு ஆகாது. ஜான்சிக்கிட்டே சொல்லட்டுமா? ஆமாம், ஜான்சி கிட்ட சொல்லட்டுமா? ஜான்சி கிட்ட சொல்லட்டுமா? என்னவோ அவன் என் பொண்டாட்டி மாதிரி மூஞ்சே பார்க்க மாட்டா. இதில் வேற ஜான்சி கிட்ட சொல்லட்டுமா? ஜான்சி கிட்ட சொல்லட்டுமா? ஏன் தங்கம், பொண்ணு என்ன சொல்கிறா? பையன் அப்பா மேலே கோவமாக இருக்கான். இவ்வளோ நாள் அப்பா எங்கே போனாருன்னு சொல்லிட்டு. அப்பா எங்கேயும் போக மாட்டேன், இனிமேல் அம்மா கூடயும் பாப்பா கூடயும் தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்னு. ஓ அப்படி நான் சொல்கிறேன்னு இனிமேலுக்கு சொல்லிட்டேன்னு. இந்த தங்கம்னா தங்கம் தான் பாரு, எவ்வளோ அழகா இருக்கா. டேய் தர்மா, டேய்
சொல்லு அஜய், என்ன ஆச்சு? ஏன் ஷாக்கா இருக்க? இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்ன மச்சான் நடக்குது? ஒன்றும் நடக்கல. நீ கண்டினியூ பண்ணு. ஆமாம், இன்னும் என்ன அந்த பிள்ளைகிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்க? இல்லை மச்சான், ஜஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கேன்ல, அதான் குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். குட்டியாக ரொமான்ஸ் பண்ணுறியா? ஏற்கனவே நீ பண்ணதுக்கு தாண்டா அங்கே 2 உள்ள இருக்கு. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பிள்ளைய? ஏமா, உன்னை பார்த்தா என்னால் இன்னும் நம்ப முடியல தெரியுமா? அவன் தான் அப்படி பண்ணானா? நீ ஏமா அப்படி பண்ண? போங்கண்ணா, இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க? வெக்கப்படுறியா? ஆமாண்டா, இப்பெல்லாம் கேட்டால் என் தங்க வெக்கத்தாப்படும். வெக்கப்படும் போது இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா? மாமா பக்கமே திரும்பி உட்காருன்னு தங்கத்தை பார்த்துட்டே இருக்கணும். எவ்வளோ நாளாச்சு பார்த்து? இவன் அடுத்த பேபிக்கு பிளான் பண்ணிட்டான். வயிற்றுல இருக்கிறது வெளியிலே வரல, அதுக்குள்ளே விட்டு போகிறத பற்றியா? ஆமாம் சிஸ்டர், எவ்வளோ இன்னசென்ட் மாதிரி இருக்காரு மூஞ்ச பார்க்கறதுக்கு. ஆனால் எப்படிப்பட்ட வேலை பார்த்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா? இவனுங்க மூஞ்ச வச்சுக்க நம்ப கூடாதுன்னு. ஏய் போதுண்டா சாமி, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கடா, படம் முடிஞ்சிச்சு. மச்சான், நீ ஏன்டா பசினுங்கிற? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கும் தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ஜான்சி மேடம், நீங்கள் 2 பேரும் கதை பேசுறது போதும். இங்கே பார்க்குறீங்களா? ராம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக்க போறலாம் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம பார்க்கலாம்னு நினச்ச குடும்பம் நடத்திடுவானுங்க. பாருங்க வேற சொல்கிறானுங்க என்ன நடத்த போகிறானுங்களோ. வா பார்ப்போம். என்ன மச்சான், என்ன விஷயம்? ஏய், இன்விடேஷன்லாம் வந்துருச்சு. சீதா வீட்டில் கொடுக்கறதுக்கு ஈவினிங் அப்பாவும் அம்மாவும் வரேன் இருக்காங்க. நானும் அப்படியே சீதாவை கூட்டிட்டு போயிட்டு இன்விடேஷன்லாம் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீக் கொடுத்துட வேண்டிதான். இன்னும் மேரேஜுக்கு 10 days தான் இருக்குது. ஊருக்கு வேறு போகணும் இல்லையா? அதனால் ஃபாஸ்ட்டாக இங்கே மேரேஜ் இன்விடேஷன் வச்சு முடிச்சா தான் கிளம்பலாம். ஊருக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் எல்லோரும் தங்கணும். ஏய், ஊர்லையா? இது எப்படா 10 நாளில் என்கிட்ட அவசர அவசரமாக வைக்கிறீங்க? என் செல்லம் என் கூட இருந்தால் தான் நான் சேஃபாக இருப்பானா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதனால சீக்கிரமாக சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓ, சேர்த்து வைக்கலாம். இவனுங்க தான் ஒன்றா சேர்ந்துருவானுங்களே. அடுத்தது இவனுக்கு 3 புள்ளன் டாக்டர் சொல்லுவாங்களே என்னவோ. இசை சிஸ்டர், மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசலையா? சத்தமாக தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா உன் குடும்ப ஹிஸ்ட்ரி அப்படி. சிஸ்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் சத்தம் மட்டும் சொல்லுவேன். முடிஞ்ச போஸ்ட் அடிச்சு கூட ஓட்டுவேன். வாய முடுனே. ரைட், விடுங்க. அப்புறம் மேரேஜ்க்கு எல்லாருமே வில்லேஜ்க்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் ஒரு 3 நாள் மேரேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற மாதிரி இருக்கும். நெருங்கின சொந்த பந்தம் மட்டும் முன்னாடியே போகலான் இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் வரணும் இல்லையா? அதான் பர்சனலாக உங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டேன். டேய், அங்கே வந்து நான் என்னடா குப்பை கொட்ட போகிறேன்? நான் ஆஃபீஸில் இருக்கேன்னா உன் கல்யாணம் தண்ணி காலைல வந்துடுறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது மச்சான். நீனு தான் வரணும். என்ன எதுக்கு? அதான் அந்த ஒருத்தன் கூட இருக்கானே, அவன் வருவான்ல. அவன் தான் அவன் பொண்டாட்டியை பத்துக்கத்தில் பிஸியாக இருக்கானே. நீ தான் உன் பொண்டாட்டியை பத்துக்கத்தில் பிஸியாக இருக்கேடா. டேய், என்னடா டேய், ஒழுங்காக இருந்துக்குங்க சொல்லிட்டேன். தங்கம், உங்கள் பாட்டியை வந்து பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணுன்னு அவங்க என்னை பற்றி தப்பாக நினச்சிருப்பாங்களா? அதெல்லாம் பாட்டி நினைக்கல. நான் இன்னும் நீங்கள் தான் இதுக்கு காரணன்ற மாதிரியே சொல்லலை. என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் இன்னும் பதிலே சொல்லாமல் தான் இருக்கேன். என் பேரை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருந்திருக்கேன். அப்படிதான். அவங்க தப்பாக நினைப்பாங்கல்ல உங்களை, அதனால தான் மறைச்சிட்டேன். என் தங்கம் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கியிருக்கு பற்றியா எனக்காக? என் தங்கத்தை இதுக்கப்புறம் நான் கஷ்டப்படவே விட மாட்டேன் பாரு. என் கூட இருங்கண்ணே. அப்புறம் தங்கம், ஐஸ்வர்யா வீட்டில் போய் பேசலான்னு இருக்கேன். பாவம்ல அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க? அவள் என்கிட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவான். நான் தான் உனக்கு சொல்லியிருக்கல, அவன் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி இல்லை, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தா. ஆனால் அவளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அதை என்கிட்ட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு நான் இருந்திருக்கேன். ஆமாம், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல. எந்த சூழ்நிலையில் அந்த முடிவு எடுத்தான்னு தெரில, யாருக்காக அந்த முடிவு எடுத்தான்னு தெரில. எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார்ல அந்த டாக்டர் தான் ஐஸ்வர்யாவோட மாமனாராம். அப்படியாங்க? ஆமாம்மா, விக்ரம் தான் சொன்னான். நான் அவரை பார்க்கவே இல்லை. கடைசியில் எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து சரி பண்ணதே அவர் தான். அவர் இல்லைன்னா அன்றைக்கி நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் நேரில் போய் பார்த்து இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள். ஆனால் அவளுமே என்கிட்ட அப்பப்போ ஏதோ சொல்ல வரா. சொன்னால் நீ தாங்க மாட்டேன், சொன்னால் நீ தாங்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கா. அதுதான் என்னன்னு தெரில. அவளை பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க இவர்கிட்ட? என்ன தங்கம் உனக்குள்ளே பேசிக்கிறேன்? இல்லை, அவங்க அப்படி என்ன சீக்ரெட் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க? மேபி இந்த மாதிரி முடிவு எடுக்கிறத பற்றி உங்கள்கிட்ட இப்போ ஏதாவது பேச வந்திருப்பாங்களோ? தெரியல தங்கம். என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. இந்த ஆஃபீஸில் என்னை பார்த்தப்ப கூட அவங்க என்னை பார்க்குற பார்வை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்கள்ட்ட போய் பேசலான்னு நினைப்பேன். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, என்கிட்ட பேசவே இல்லை. அப்படியா? உன்னை இந்த ஆஃபீஸில் பார்த்தாலாவ? பார்த்தாங்க. அட்மிட்டில் இருக்கேன்ல, என்னை தாண்டி தானே உள்ளே போவாங்க. அப்போ என்னை பார்த்துட்டே தான் போவாங்க, பார்த்துட்டே தான் வருவாங்க. ஆனால் என்கிட்ட வந்து அவங்க பேசலை. முன்னே தான் அவளுக்கு நல்லா தெரியுமே. நான் ஃபோட்டோலாம் காமிச்சிருக்கேன். ஒரு வாட்டி 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாளே, ஏன் பேசல? தெரியலங்க, பேசல. ஒருவேளை என்னை இந்த மாதிரி நிலமையில பார்த்தோன்னே ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாங்களோ? சே, அப்பெல்லாம் தப்பாக நினைக்க சான்ஸே கிடையாது. ஐஸ்வர்யா அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது. தெரியலங்க, ஆனால் ஏன் பேசலன்னு. நான் அவகிட்ட பேசுகிறேன். அப்போ தான் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். இப்போ எங்கே இருக்காங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்பயும் நீங்கள் வந்ததா சொல்லலை. எங்கே போயிட்டாங்க?
ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னாங்க. நாளைக்கு வந்துருவாளாம். நாளைக்கு அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டு போய் அவளை பார்த்து பேசிட்டு வரணும். நாங்கள் யாரும் அவகிட்ட பேசலன்றதுனால அவள் வாழ்க்கை கூட ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு அவங்க மாமனார் சொல்லி ஃபீல் பண்ணதா விக்ரம் சொன்னான். பாவம் இல்லைங்க. அண்ணன் உங்களே தான் சுற்றி வருவா. திடீர்னு நீங்கள் யாருமே இல்லைன்றப்ப அவளுக்கு லோன்லியாக தான் ஃபீல் ஆகிருக்கும்ல. அதனால தான் அவள் வாழ்க்கையை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கா. ஆமாம், அவளை போய் ஃபஸ்ட்டு பார்த்தா தான் எனக்கு மனசு திருப்தியாகவே இருக்கும். சரிங்க. சரி, இப்போ நான் உன்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னா இன்னும் கொஞ்ச நாள் தங்கும் நீ அங்கே இருன்னு. அதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருப்ப. இது வந்துலாம் நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, சரியா? நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் இருப்ப. அவ்வளோதான் என்னோட முடிவு. இதில் நீ எதுவுமே தடுத்து பேசக்கூடாது. நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ. ஆனால் எதையோ ஒன்று மறைக்கிறேன்னா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நானாக கண்டுபிடிக்கிறப்ப அதோட விளைவு வேறு மாதிரி இருக்கும். அப்படிலாம் நான் எதையும் மறைக்கலைங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு எல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் நீ எனக்கு ஞாபகம் கொடுத்தலன்னு சொன்னேன். எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நான் தங்கன்னு வந்து உன்னை கூப்பிடும்போது கூட நீ என்னை அவாய்ட் பண்ண தானே ட்ரை பண்ண. அப்போ நீ என் கிட்ட வரணும்னு ட்ரை பண்ணல. இதுலேருந்தே தெரியலையா? எனக்கு ஞாபகம் வந்தாலும் வரலனாலும் நீ என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே இருந்திருக்க. அது எதுவுமே சொல்ல தேவையில்ல. நான் எதுவுமே இதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல. இது என் குழந்தை, நீ ஏன் சாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் எனக்கு ஆன்சர். மற்றபடி எல்லாமே நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னா நீ எதுவுமே சொல்ல வேணாம். ஏங்க டைம் இல்லை தங்க நம்மளுக்கு, சரியா? அவன் தான் சொன்னான்ல இப்போ 10 டேஸில் மேரேஜ்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் உன்னை உரிமையாக கூட்டிட்டு போகணும் என் பொண்டாட்டியா. அதுக்குள்ளையா? தங்க நீ எதுவுமே பேச தேவையில்ல. நான் தான் சொல்லிட்டேனே நீ எதுவுமே பேச வேணாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் நீ இதை பற்றி பேசிகிட்டே இருக்க? நீ ஹாப்பியாக இரு. அவன் என்ன சொன்னான் விக்ரம்? மைண்ட் அளவில் நீ ரெடி ஆகணும்னு சொன்னான். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்கள எப்படி பெற்றெடுக்கிறதுன்றதை பற்றி நீ யோசி, சரியா? அப்புறம் மாமாவை எப்படி பார்த்துக்கிறதுன்றதை பற்றி யோசி. என்ன ஓகேவா? ஓகே தான். இன்னும் முழுசா நீ இதுக்கு ஓகே சொல்லலை, எனக்கு புரியுது. நீ பொறுமையாக சிரிக்கலாம். இப்போ போகலாமா? போகலாம். தங்கத்தை தூக்கிட்டு போட்டுமா? ஒன்றும் வேணாம், நான் வருவேண்ணே. ஐயோ, நடந்து வருவாளா? இதுக்கப்புறம் என் தங்கத்தை நான் விட்டுருவேனா? சும்மாவே தூக்கிட்டு போவேன். இதுக்கப்புறம் நடக்க விட்டுருவேனா? இதை கேட்டு எவ்வளோ நல்லாச்சு தெரியுமா? இப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. சரி சீதா, நம்மளும் கிளம்பலாமா? கிளம்பலாம். கிளம்பி தொலைங்கடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன்டா மரியாதையாக கிளம்புங்கண்ணா. உங்களெல்லாம் பார்க்க முடியல என்னால். போறாம ஒரு அமையும் கிடையாது. கிளம்பி தொலைங்கண்ணா. என்னக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? இன்னும் வரல லட்சுமி. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன லட்சுமி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சொல்கிறீங்க? அண்ணன் கூட நல்லது. நம்ம சீதாவுக்கு எங்கேயும் மாப்பிள்ளை பார்த்தாலக்கா. கடைசியில் உங்கள் அண்ணன் வீட்லேயே மாப்பிள்ளை இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆமாம் உமா, பாத்தியா? கடவுள் எங்கே யாருக்குன்னு முடிச்சு போட்டிருக்காரோ அது அந்த பற்றி தான் நடக்கும். மாப்பிள்ளை பார்க்க எப்படிக்கா இருப்பாரு? நீங்கள் வேற திருப்புன்னு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற ஆஸ்பத்திரி போயிட்டீங்க. அது என்ன காட்சி? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல லட்சுமி, எல்லாம் தம்பி தெம்பா எந்த உட்காந்துட்டாப்புல. ஒரு சின்ன அடிதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், இந்த சிட்டு எங்கே காணோம்? வரேன்னாக்கா, உங்கள் மாமியார்கிட்ட வழக்கம் போல திட்டு வாங்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரேன்னா இன்னும் ஆளை காண பார்த்துக்குங்க. சரி வரட்டும். ஒரு வழியாக உங்கள் எல்லாருக்கும் மாப்பிள்ளை தம்பியை காமிச்சிடலான்னு பார்த்தேன். வந்துருவாக்கா. அவ வராமல் எங்கே போயிட போகிறா? ஆமாம், உன் பொண்ணு ஊர்லேருந்து வரேன்னாலே வந்துட்டாளா? இல்லைக்கா, அடுத்த வாரம் தான் வரா. அடுத்த வாரமா? அடுத்த வாரம் நம்ம சீதாவுக்கு கல்யாணம் இல்லை. அவள் தானே வந்து கூட மாட இருக்கணும். அவள் கூட சின்ன வயசுலேருந்து அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டாளுங்க. இவ கல்யாணத்துக்கு அவள் கூட இல்லைன்னா எப்படி? வந்துருவாக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியா? கல்யாணத்துக்கு வந்துட்டா நல்லா இருக்கும். அப்புறம் லேட்டு வளர்த்தி லீவுக்கு கொடுக்காம போயிட்டாங்கன்னா புள்ள கல்யாணத்துக்கு இல்லாமல் போயிடும். இதோட படிப்பையே முடிச்சுட்டு வராக்கா. இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பா. அப்படியா? படிப்பு முடிஞ்சிருச்சோ? ஆமாக்கா, முடிஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹாஸ்டலில் இருக்கால எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரணும்னு சொன்னான். அதனால தான் லேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியா? சரி. என்ன லட்சுமி அக்கா, அடுத்தது உங்கள் பொண்ணு கல்யாணம் தானே? இருடி உமா, இப்போதான் படிச்சுட்டு வந்திருக்கா. அவங்க அப்பா கல்யாண பேச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு புள்ள படிச்சிருக்கு, நல்லபடியாக வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் கல்யாண பேச்சை எடுக்கணும்னு இருக்காரு. பொம்பளை பிள்ளையோட இந்த தைரியமாக வேலைக்கு போகணும். அவள் மட்டும் நான் சும்மாவா படிச்சிருக்கா? அதனால தான்க்கா அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. இருக்கட்டும் லட்சுமி, பொம்பளை பிள்ளையோலாம் தைரியமாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ கூட நான் சீதாவை வேலைக்கு போவேனா, கல்யாண பேச்சு தான் எடுத்தாச்சு, வீட்டில் இருன்னு சொன்னேன். ஆனால் மாப்பிள்ளை தம்பி ஒத்துக்கவே இல்லை. அவள் இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்க்குறா. அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், அவளை நீங்கள் தடுக்காதீங்க. அவளாக என்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்கிறாளோ அன்னைக்கு அவள் வேலையை விட்டு நின்றுக்கிட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வேலை கேட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மனசு வேணும்லக்கா? ஆமாம், அப்படியே எங்கள் அண்ணன் குணம் அவங்ககிட்ட அப்படியே இருக்குது. பொண்ணுங்க சுயமரியாதையோடு இருக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம்தான்க்கா. அதுவும் கட்டிக்க போகிறவன் நினச்சிட்டா நான் பொண்ணுங்க இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கலாங்க்கா. நம்மளுக்கு கீழே இருக்காளேன்னு அவளை அவமானப்படுத்தாமல் நம்மளுக்கு மேலே போயிட போகிறான்னு அவளை நினச்சி பொறாமப்படாமல் நீ சாதிச்சுட்டு வா, உனக்கு நான் கூட உறுதுணையாக இருப்பேன்னு சொல்கிறதுக்கு ஒரு புருஷன் அமையணும். அப்படி மட்டும் அமைஞ்சிட்டா வாழ்க்கை பொண்ணுங்களுக்கு சொர்க்கமாக தான் இருக்கும். இந்த காலத்தில் அடிச்சுக்கிட்டு தான்க்கா நிற்கிதுவோ. இந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழறதுக்குலாம் ஒரு மனசு வேணும். உங்கள் அண்ணன் குணங்கிறீங்க, அதான் தம்பி அப்படி இருக்காப்புல. ஆமாம் உமா, அதனால தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக போயிடுச்சு.
ஹாய் எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். நீ ஏன் மணி நேரம் கழிச்சு வந்திருக்க? வீட்டில் ஒரே வேலைக்கா, செஞ்சு மாலல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராம வேணாமா? நான் ஒரு குடும்ப இஸ்திரி இல்லையா? என்ன எல்லாம் கோரசை திரும்பி பார்க்குறீங்க? அப்படின்னு நான் தப்பா சொல்லிட்டேன்? இல்ல, குடும்ப இஸ்திரின்னு யாரையே சொன்னியா, அதான் எங்க நிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் உமா, உனக்கு இவ்வளோ கொழுப்பாவதுன்னு? அவ தப்பா சொல்லலையே, நீ தான் ஓவரா பேசிட்டு இருக்க. அக்கா நீனுமா? பின்ன வீட்டுல ஒரு வேலை வெட்டி கிடையாது, எல்லா வேலையும் மாமியாரே செஞ்சிருது. எங்களுக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் கிடைச்சா பரவாயில்ல, உன்னை தட்டுல தாச்சு தாங்குற மாமியார்ல கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போதே நீ இந்த பில்டப் பண்றியே, இன்னும் எங்களை மாதிரிலாம் கிடைச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அக்கா கொஞ்சம் காதே கேட்கல பார்த்துக்குங்க. குளிக்கும் போது காதில் தண்ணி போயிடுச்சா, அதனால பரவர ஏதாவது பேசினா கேட்க மாட்டேது. இப்போ என்னக்கா சொன்னீங்க? இப்படி பேசும்போது தானே உனக்கு காது உள்ள தண்ணி பொந்துக்கும். மற்ற டைம்லலாம் காது நல்லா கணீர் கணீர் தான் கேட்கும். உமா, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்ல. ரைட்டு விடு. சரி, டாபிக் வாங்க. மாப்பிள்ளை எங்க? வந்துட்டு இருக்காராம். என்ன ஒரு டிடி காஷன் இல்லை? இந்நேரம் மாப்பிள்ளை வந்து வெயிட் பண்ண வேணாமா? எடி, நம்ம பொண்ணு கொடுக்குறோம் கேட்டியா? மாப்பிள்ளை வந்து எப்படி வெயிட் பண்ணுவாரு? நம்ம தான் மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணணும். ஏமா நீங்களே எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போலாம் பொண்ணு பிறந்தவொடனே வந்து புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. 20 வருஷம் கழிச்சு உங்கள் பொண்ணு எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பொண்ணு அவ்வளோ டிமாண்டில் போயிட்டு இருக்கு. இதில் மாப்பிள்ளை தான் வந்து வெயிட் பண்ணணும். நம்ம ஏன் வெயிட் பண்ணணும் மாப்பிளைக்கு? இவ்வளோ வாயிலாம் பேசாதானே, மாப்பிள்ளை நல்ல பையன். உங்கள் அக்கா, உங்கள் அண்ணன் பையன்றதுனால தானே அப்படி பேசுறீங்க? இல்லடி, உண்மையிலே மாப்பிள்ளை நல்ல பையன். சிட்டு வாயை மூடுன. ஏன்க்கா ராசுகுட்டி காமெடி மாரி ஆகிட போதுன்னு பார்க்குறீங்களோ? அவனை பற்றி பேசாதடி. ஐயோ கடவுளே. அக்கா, அவன் ஒரு மாப்பிள்ளைன்னு உங்கள் மாமியார் கூட்டு வந்தது பார்த்தீங்களா? அதான் அவனும் ஒரு மாப்பிள்ளையா? சரி விடுங்க, வாங்க நம்ம போய் கிச்சனில் வராங்கன்ட்டு பச்சை கிச்செல்லாம் சுட்டு வச்சிருந்தேன், போய் என்னன்னு எடுத்து வைப்போம். அக்கா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து எடுத்து வச்சிருப்பேன்ல. எதுவுமா வாயில தானே எடுத்து வச்சிருப்ப? அவ கிடக்குறா, நீங்கள் வாங்கக்கா. இதோ எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, வாண்ணே. அங்கேதான் பார்த்துட்டு இருக்கேன். வரமா தங்கச்சி, நல்லா இருக்கியா? அவருக்கு என்ன குறை? மருமா வர போகிற தெம்பில் இன்னும் உற்சாகமாக இருக்காரு. வாங்க எல்லாரும், வாங்க வாங்க. யார் அஞ்சுமா இவங்களாம்? அண்ணி, இவங்களாம் என் ஃப்ரெண்டு பார்த்துக்குங்க. இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமாவும் சொந்த பந்தமாக ஒரு அந்யோன்யமாக இருக்கிறது இவங்களாம் தான். ரொம்ப நல்ல விஷயம் அஞ்சுமா. எங்கள் அஞ்சு இவ்வளோ நாள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அந்த அக்காவுமே ரொம்ப நல்ல குணம். எங்கள் எல்லாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்பயுமே ஒத்துமையாக இருப்பாங்க. நாங்கள் ஏதாவது பேசாமல் போயிட்டா கூட எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்ல கேரக்டரு. ஆமாக்கா, அந்த அக்கா மாதிரி ஒரு ஆள் எங்கள் கூட பழக்கழக்கம் வச்சுக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுக்கணும். எட்டி சும்மா இருங்கடி. சும்மா இருங்கக்கா, உங்கள் அருமை பெருமையெல்லாம் அப்புறம் உங்கள் அண்ணன் யார் தான் சொல்கிறது? நாங்கள் தானே சொல்லணும். அதுவும் உண்மைதான். எங்கள் அஞ்சு ஏற்கனவே நல்ல பிள்ளை. இன்னும் அவளோட அருமை பெருமையில நீங்கள் சொல்லி கேட்குறப்ப எங்களுக்கு என்ன சந்தோஷமாக தான் இருக்குது. என்னக்கா, அவங்கள என்னவோ நீங்கள் குழந்தை மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அவள் பொண்ணுக்கே கல்யாணம் ஆனாலும் அவள் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளை. அவங்க அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என் தங்கச்சி தான் எனக்கு முத குழந்தை, அதுக்கப்புறம் தான் நம்ம பிறக்க போகிற புள்ள கூட அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கூட்டு வந்தார். அண்ணி, அஞ்சுமா எதுக்கு இப்போ கண் கலங்குற? எப்பயுமே நீ தான் எங்களுக்கு முத புள்ள, சரியா? ராம் உனக்கு தம்பி மாதிரி தான். நாங்கள் அவனை முத பிள்ளையா நினைக்கிறத விட ஒன்றை தான் அதிகமாக நினச்சிருக்கோம். என்ன எங்களை புரிஞ்சுக்காம நீ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்துட்ட. அதான் உனக்கு கொடுக்குற செல்லத்துக்கு மேலே உன் பொண்ணுக்கு கொடுக்க போகிறமே. என் அஞ்சுமா இல்லாத குறைய என் மரும வந்து திக்க போகிறாள்ல. அண்ணி அழுவாத அஞ்சுமா, எதுக்கு பழுவுற நீ? எவ்வளோ நல்ல குணமாக இருக்காங்க. நாத்தனாருன்னா அவங்கவுங்க எப்படி இருப்பாங்க. இந்த அக்கா பரவாயில்லையே. உமா மைண்ட் வைஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்க. இடி, அவ சத்தமாக கூட பேசலாம், இன்னும் மைக் போட்டு கூட பேசலாம். அவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க பற்றியா நம்ம அஞ்சக்கா மேலே. ஆமாக்கா, உண்மையான விஷயம் தான். இந்த காலத்தில் இப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அஞ்சக்கா சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நினச்சின்றது இப்போ தான் நம்மளுக்கு புரியுது. அவங்க அண்ணியுமே அம்மா ஸ்தானத்தில் இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்களே நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள நினச்சதுக்கான பலன் தான் இப்போ அவங்க பொண்ணே அவங்க அண்ணன் வீட்டுக்கு போக போகுது. ஆமாம் உமா, அதான் கரெக்டு. பிள்ளைங்க என்ன வரலையா அஞ்சுமா? ஃபோன் பண்ண அண்ணி, ஏதோ டிராஃபிக்காக இருந்துச்சான் வர்ற வழியில், அதான் லேட்டு. இப்போ வந்துடுவாங்க அண்ணி. அஞ்சுமா, அப்புறம் பத்திரிக்கைலாம் வந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்திருக்கோம். காரில் இருக்குது பார்த்துக்க, போகிறப்ப கொடுத்துட்டு போகிறோம். நீ பத்திரிக்கை வைக்க வேண்டியவங்களுக்குலாம் வச்சிரு. 10 நாளில் கல்யாணத்தை முடிக்கணும்னு நீ தான் ஜோசியக்காரை பார்த்துட்டு வந்து சொன்னாலே. நீங்கள் 2 பேரும் தானே போனீங்க? ஆமாண்ணே, ஊருக்கு தானே போகணும். வீடெல்லாம் எப்படிண்ணா இருக்குது நம்ம வீடெல்லாம்? அதெல்லாம் நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டெல்லாம் தூத்து போட்டு வந்திருக்கு. ஆளை வச்சு போனோன்னா தங்குற மாதிரி வசதியாக தான் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமாச்சுமா, ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம்ல, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? மா நீங்களும் தான், நாங்கள் எல்லாரும் கிளம்பும்போது நீங்களே எங்கள் கூட வந்துடணும். அங்கேயே தான் 4-5 நாள் இருந்து கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு வரணும், சரியா? நாங்கள் இல்லாமல் எங்கள் சீதாவுக்கு கல்யாணமா? போயிடலாம்க்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், நாங்கள் எங்கே வெளியே தெருவ போகிறோம். சீதா கல்யாணத்தை வச்சு போய் ஊர் கிராமத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதான். ஆமாக்கா, நாங்கள் எல்லாருமே புள்ளக்குட்டியோட முன்னாடியே வந்துடுவோம், பார்த்துக்குங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷண்ணே. உட்காருண்ணா, ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? எங்கம்மா மாப்பிள்ளை இல்லையோ? ஓ, இப்போ வந்துருவாருண்ணா. எங்கம்மா உன் மாமியாரை காணோம்? இதோ கடைக்கு போகிறேன்னு போனாங்கண்ணா, இப்போ வந்துடுவாங்க. வயசான காலத்தில் ஏமா அவங்கள கடைக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க? எதனா வேணும்னா நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்ல. வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரியா இருக்குன்னு காலார நடந்து போயிட்டு வரேன்னு போயிருக்காங்கண்ணா. போயிட்டு வரட்டும். அதுவும் கரெக்டு தான், வயசான காலத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். போயிட்டு வரட்டும். வாங்க அத்தை, வாங்க மாமா.
எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேன் தங்கம், நீ நல்லா இருக்கியா? வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? சீதா, யார் இது இவ்வளோ மெம்பர்ஸ் திடீர்னு? இவங்களாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க. எங்கள் அம்மாவுக்கு இங்கே வந்ததுலேருந்து இவங்களாம் தான் உறவினர்கள். ஓ, நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்களா எப்படி இருக்கீங்க? என்னப்பா பொசுக்குன்னு ஆன்ட்டின்ட்ட? ஆமாம், எங்கள் அத்தையும் நான் அத்தன் தான் கூப்பிட்றேன். எங்கள் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள், அப்போ உங்களையும் நான் அத்தன் தானே கூப்பிடணும். தம்பி, எல்லாரையும் நீ அத்தன் கூப்பிடு, என்ன மட்டும் அக்கான்னு கூப்பிடுன்னு. ஏன்க்கா அப்படி? நான் தான் இந்த கூட்டத்தில் எங்கள். சரிக்கா, இனிமேல் உங்களை நான் அக்கான்னு கூப்பிட்றேன்னு. தம்பி, நானும் சின்ன பிள்ளை தான். என்னையும் அக்கான்னு கூப்பிடுன்னு தோனிக்கிறாங்க பாரு முன்னாடி 2 பேர். அவங்கள மட்டும் அத்தன் கூப்பிடு, சரியா? சரிங்கக்கா, நீங்கள் 2 பேரும் அக்கா, இவங்க 2 பேரும் அத்தை, சரியா? தம்பி, ஜோடி பொறுத்த சூப்பர். எங்கள் சீதாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை நீங்கள் தான் பார்த்துக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பொருத்தமா இருக்கீங்க. 2 பேரையும் பார்க்கறதுக்கே கண்ணுக்கு நிறைவா இருக்கு. என் சீதா மூஞ்சில இப்பதான் வெக்க வந்திருக்கு. போங்கக்கா. இடி சீதா, இது பேர் தான் வெக்கமா? அக்கா, இடி அந்த பையன் அக்கான்னு கூப்பிடும்போது நீ எங்களை அக்கான்னு கூப்பிடக்கூடாது, சரியா? இனிமேல் நீ அக்கான்னு கூப்பிடாத. எப்படி உங்களெல்லாம் கூப்பிடுறது? இவ்வளோ நாள் அப்படிதான் கூப்பிட்டேன். எப்படியோ கூட்டிட்டு போ விடு. ஏண்டி அவளை போட்டு இப்போ குழப்பற? தம்பி, தர்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நேற்று போனேன், இன்னைக்கு ஃபோன் பண்ணேன், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேண்ணே. என்னாச்சு? அப்பா கிட்ட எப்படி சொல்கிறது? ஷாக்காக வர இதை கேட்டு. என்ன தம்பி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு போய் பேசலாம் இந்த விஷயத்த. இங்கே பேசினா கரெக்டாக இருக்காது. சரிப்பா, வீட்டுக்கு போய் பேசலான்னா வீட்டுக்கு போய் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். சரிப்பா, கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தோம், காரில் தான் இருக்குது. நீ போய் எடுத்துகிட்டு வரியா? நான் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. என் மருமக அவ்வளோ அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நாலு பூரா. அம்மா, அப்போ நான் என்ன நீ பத்திரிக்கை எடுக்க போலியா? உன்னை உங்க அப்பா வேலை சொன்னார்ல, போய் எடுத்துட்டு வா. அதை விட்டுட்டு நாங்கள் பேசுறது எங்காவில் வாங்குற? இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு மரியாதை கிடையாது. நான் போகிறேன்னா போலையாடா நீ? இதோ போயிட்டம்மா. ஏட்டி சீதா, நீ கொடுத்து வச்சா அவள் தான் பார்த்துக்க. ஏங்கா? உங்கள் அத்தை உன் மேலேயும் பாசமாக இருக்காங்க, உங்கள் அம்மா மேலேயும் பாசமாக இருக்காங்க. மாமியார் மருமக இப்படிலாம் இருக்கணும். இடிச்சிட்டு உனக்கு என்ன குறைச்சலாவா இருக்கு? இல்லை உமா, இருந்தாலும் இப்படி ஒரு அந்யோன்யம் இருக்கணும்ல. கண்ணு வைக்காதடி, புள்ள சந்தோஷமா இருக்கட்டும். சரிம்மா, இப்பதான் வந்திருப்ப. நீ போய் மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு வாண்ணா. அம்மா காப்பி தருவா, குடிக்கலாண்ணா. என்னக்கா விட்டா ஊட்டி விட்டுருவீங்க போட்டிருக்கேன் மருமகளுக்கு. எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லைம்மா, இவன் ஒரே ஒரு பையன் தானே. அதனால என் மருமக வந்தா பொண்ணா பார்த்துக்கணுன்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் என் அஞ்சுவோட பொண்ணே வந்துட்டா, இன்னும் தங்கத்தட்டில் வச்சு தாங்கிட மாட்டேனா? ரொம்ப சந்தோஷங்க்கா. எங்கள் சீதா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பொறுமை, எதுக்கும் ஆசைப்பட மாட்டா, அமைதியாக இருப்பா. அவளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிடணும் தான் எங்கள் அஞ்சக்கா அப்பப்போ நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் உங்கள் குடும்பத்துக்கு வர போகிறான்றதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. கண்டிப்பாம்மா, எனக்கு மகள் அவன் தான், மருமகளும் அவள் தான். நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, கொடுத்து வச்ச வாழ்க்கை. அண்ணி, இப்படியே அவளுக்கு செல்லம் கொடுத்து நீங்கள் கெடுக்க போகிறீங்க பாருங்க. இருந்துட்டு போட்டோம், என் மருமகளுக்கு செல்லம் கொடுக்காம நான் வேற யாருக்கு செல்லம் கொடுக்க போகிறேன்? பாத்தியம்மா, அத்தையோட மொத்த சப்போர்ட் எனக்கு தான். அவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க பாத்தியா சீதா? உன்னை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஏற்ற மருமவ நீ தான். சரிடி, நீ போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவு. சரிம்மா. மாப்பிள்ளை தம்பி வேற அத்தன்ட்டாரு, நீ வேற இனிமேல் அத்தன் கூப்பிட முடியாதா? நான் தானே இவ்வளோ நாள் அத்தன் கூப்பிட்டேன். சரி, மாப்பிள்ளை தம்பி தான் ஆசைப்படுறாரு, அதனால இதுக்கப்புறம் நீ சித்தின்னு கூப்பிட்டுட்டு போயிடு. அதெல்லாம் முடியாது, நான் தான் அத்தன் கூப்பிடுவேன். நீங்கள் ஏன் அவர் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? யாரோ ஏதோ சொல்லி கூப்பிட்டு போங்க, ஆனால் என்ன மட்டும் எதுவும் சொல்லி கூப்பிடாதீங்கண்ணா. இத்தக்கா, சீதா மாப்பிள்ளை தம்பி நல்லா பேசி பழகுறாரா? நல்லா பேசுகிறாங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே ரொம்ப பாசமாக இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா தம்பிய? பிடிக்காமலா ஜோடி போட்டு இப்போ வந்தா? அக்கா, இதெல்லாம் வயசில் நடக்கிறது தான், அக்கடை சொல்லுண்ணே. போங்கக்கா, இவ்வளோ ஏதாவது பேசிட்டு நிற்பாளோ. சரிம்மா, நான் வரட்டா? அக்ஷய் என்ன வரலையா ஊர்லேருந்து? வந்துடுவாம்மா, ஒரே வழியாக படிப்பை முடிச்சுட்டு வரால, அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்கா. என் கல்யாணத்துக்கு அவள் தான் கூட இருக்கணும். முன்னாடியே வந்துடுவான்னு பார்த்தா நீங்கள் என்ன அடுத்த வாரம் தான் வரான்னு சொல்கிறீங்க. வந்துடுவாம்மா, அவளுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கா. நான் சீதாக்கா கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது இதுன்னு இழுத்து அடிச்சிச்சுங்கிறா. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துடுவாள்ல? வந்துடுவாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளை எப்படியோ பார்த்தது, பார்க்கணும். ஆமாம், லட்சுமி அக்கா பொண்ணா நாங்கள் பார்த்தே பல வருஷம் ஆகிற மாதிரி இருக்கு. வந்தால் தான் பார்க்கணும். இது சீதா, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு ரொமான்ஸ்லாம்? என்னக்கா நீங்கள் வேற? என்னக்கா நீங்கள் எங்களை திரும்பி பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு போய் அங்கே பஜ்ஜி போண்டா சொல்கிறாங்களா, அங்கே போய் பாருங்க. சின்ன சிறுசுங்க, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த டாபிக் உள்ள நீங்கள் வர வேணாம. இடி, அந்த புள்ளைய கல்யாணத்துக்கு முன்னாடி வீணாக்கி வைக்காதீங்கன்னா. இந்த காலத்து பிள்ளைவெல்லாம் தெளிவா இருக்குது. நம்ம வீணாக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லது எது கெட்டது எது எல்லாம் தெரிஞ்சுதான் வளருது. அதுவும் நம்ம சீதாவை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? அவதான் பேசுறானா நீங்களும் கேக்குறீங்க. ஏதோ பண்ணுங்கடி, நான் போறேன். இதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் நான் என்னன்னு வச்சுக்க, நான் பெரிய மனுஷன்றதை நான் மறந்துடுவேன். அதுக்கு தாங்க சொல்கிறோம், நீங்கள் கிளம்புங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சீதாரை பேசிக்கிறோம். இது சீதா, எனக்கு தெரியும் தெரியுமா அந்த பையனை? சொன்னாங்கக்கா அம்மா ஒரு நாள்.
என்கிட்ட பேசிட்டு போனதை பார்த்துட்டு போய் பயங்கரமாக கலாய்ச்சிங்களாமே அவரை. ஆமாண்டி பயங்கரமாக கலாய்ச்சோம். ஆனால் அவனே உனக்கு புதுசுனா வருவான் நாங்கள் எதிர்பார்க்கல பார்த்தியா. பின்னாடியே சுற்றிட்டு கிடந்தான். பாரு கடைசியில் மற்ற பையனா இருந்திருக்கான். காரியத்தை சாதிச்சிட்டான்ல கடைசியில். ஏன்டி சிட்டு, எனக்கு தெரியாமல் இந்த கதை எப்போ நடந்துச்சு? ஏட்டி உமா, நம்ம ஒரு நாள் பேசிட்டு இல்லை சீதா ஒரு பையன் வந்து பேசிட்டு இருந்தான் பஸ் ஸ்டாப்பில். நானும் அஞ்சலக்காவும் அவனை வான் பண்ணி விட்டுட்டு வந்தேன்னு. அட ஆமாம், அந்த பையலா இது? ஆமாம், அத்தை பையன் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சீதாவை விரட்டி லவ் பண்ண பையன் அவன். கடைசியில் பார்த்தியா நம்ம சீதா கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. கடவுள் அத்தை பையன் ரூபத்தில் வந்து சேர்த்து வச்சிட்டாரு. அப்படியா சங்கதி? எது எப்படியோ சீதா, உங்க 2 பேரையும் பார்த்தா கண்ணு பற்றும் போல் இருக்கு. அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். நீங்க வேற ஏன்க்கா, பிள்ளைக்கு கல்யாண கலை வந்துருச்சு. டி சீதா, ரொமான்ஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுடி. நான்லாம் அந்த காலத்துல அப்படி ரொமான்ஸ் பண்ணவன். அக்கா இப்போ இந்த டாபிக் வேணாமே. எப்படி ரொமான்ஸ் பண்ணுறது நான் கற்றுக் கொடுப்பேன். பையன்கிட்ட நல்லா அனுசரிச்சு போகணும்னா நான் ஒரு வாரம் தானே இருக்கு கல்யாணத்துக்கு. நீ நல்ல பிள்ளை, அப்பிலேருந்தே ஃப்ரெண்டு சேர்க்க அப்படின்னு எதுவும் சேர மாட்டேன். சித்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கண்ணா பையன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், போகணும், மனசு கோணாம அப்படின்னு. அக்கா போதும்க்கா. எடி சொல்லுடி சீதா, ஏதாவது டவுட் இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கற்று வச்சுக்கணும். போய் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேபர் முடிக்க கூடாது பாரு. நானே போச்சு. என்ன நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ தம்பி, நீங்க எப்போ வந்தீங்க? நான் தப்பான டைமுக்கு வந்துட்டேன்க்கா. தப்பான டைமுக்கு தான் வந்துருக்கேன். உனக்கு யூஸ் ஆகும் தானே நாங்கள் டிப்ஸ் கொடுக்க போனோம். இப்படி குறுக்கால வந்துருக்கீங்க, எப்படி இப்போ டிப்ஸ் கொடுக்குறது? நான் வேணா வெளில போயிட்டுமாக்கா? வேணாம் நீ பேசிட்டு போனேன். பஜ்ஜி சுட்டுருக்காங்களா, நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம். உனக்கு 10 நிமிஷம் தான் கேப்பு, அதுக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிடணும்னே. அக்கா நான் நல்ல பையன் என்ன? தம்பி, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்ற வார்த்தை தான், நீ பேசி செஞ்சுட்டு போ, நாங்க போறோம்னு. அசிங்கப்படுத்திட்டாங்க, சோலி முடிச்சு. என்ன எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொமான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டியா? இனிமேல் தான் கற்றுக்கிட்டு வரணுமா? சார் தான் அதில் டிகிரி வாங்கிட்டாரே. ரொம்ப நல்ல பையன் சீதா, ஏன் இப்படிலாம் பேசுகிற? நல்ல பையனுக்கு ரூமில் என்ன வேலை? வெளியில் போகலாமே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ராம், என்னடி? லவ் யூ ராம். லவ் யூ சீதா. மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே மருதாடி பூசா